நமச்சிவாய வாழ்க. அப்புறம் பிள்ளைகளா, நல்லா இருக்கீங்களா? நேற்று இசை கச்சேரிக்கு போயிருந்தேன் கண்ணு. சரியான இசை கச்சேரி. இங்கே நம் மதுரையில் நம்முடைய பாண்டிய மன்னன் இருந்தார் இல்லையா, அவங்க அவங்க மனைவி சொல்லி இலங்கை ஈழ நாட்டில் இருந்து ஒரு பெண்ணை கூட்டி வந்து நம்ம வானபத்தினுடைய துணைவியார் மனைவி கிட்ட பாடுறதுக்கான போட்டி நேற்று நடந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த போட்டி. ஆனால் அங்கே என்னோடதுன்னா, அரசன் என்ன சொல்லிட்டான், எல்லாரும் வாங்க அப்படின்னா அறிவிச்சிட்டான். நிறைய பேர் வந்துட்டாங்க. 2 பேரும் வந்து ஒரு முறை இலங்கை பாடகி ஆழ்மீட்டி பாடுவாங்க, இன்னொரு தடவை எதுக்கு உட்காந்துட்டாங்க கண்ணு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முதல்ல இலங்கைக்கார பெண் பாடுவா யாழ் வாசித்து, அப்புறம் பானபத்தருடைய மனைவி பாடுவாங்க. ஆனால் இதை கேட்ட யாருக்குமே அரசன் வந்து இலங்கைக்கார பெண்ணை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் வந்த சபையில் அந்த எல்லாரும் என்னன்ட்டாங்க, மக்கள்லாம் அந்த சபையில் பாட்டு போட்டி பார்க்க வந்தவங்க எல்லாரும் என்ன, அந்த பானபத்தினுடைய மனைவி தான் ரொம்ப சூப்பராக பாடுறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசி ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, அரசன் என்ன பண்ணான், ஈழ நாட்டு பாடகி பாராட்டுறாரு. ஈழ நாட்டு பாடகி அப்படி பாடுறா, சூப்பர் அப்படிங்கிறாரு. என்ன, அரசனே சொல்லிட்டா அப்புறம் வேற வழி இல்லைல்ல, அரசன் கோச்சிட்டா என்ன பண்ணுறது. அதனால இவங்களும் ஃபஸ்ட்டு பானபத்திர மனைவி பாராட்டினவங்க அரசன் ஈழ நாட்டு பாடகி பாராட்டினதை பார்த்துட்டு இவங்களும் சூப்பர், ஈழ நாட்டு பாடகி என்ன அருமையாக வாசிக்கிறா, எவ்வளோ அட்டகாசமாக வாசிக்கிறாங்க, இவ்வளோ அருமையாக யாழ்மன்றால் அவங்க ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தானே நம்ம ஊரில் சொல்லுவாங்க. யாராவது சொல்கிறத ஒரு தலைவர் ஏதாவது சொன்னால் ஆமாம் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னு பேர், ஜால்ரா அப்படி பேர். எங்கள் ஊரில் அப்படி தான். இப்படி ஒரு நாள் இல்லை, 2ஆம் நாளும் இவ்வாறே நடந்தது. 2வது நாளும் அரசன் வந்து இந்த ஈழ நாட்டு பாடகி நல்லா பாடுறான்னு சொன்னாதான் நம்மளை கோச்சிக்க மாட்டார் அப்படின்ட்டு எல்லாரும் ஆகா, ஈழ நாட்டு பாடகி எவ்வளோ அருமையாக பாடுறாரு அப்படின்னு பாராட்டிட்டு இருக்காங்க கண்ணு. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, அரண்மனையில் நடந்தது போல நம்ம மதுரையில் நம்ம சொக்கநாத பெருமான் சோமசுந்தர பெருமான் முன்னால் இசை போட்டி நடத்தலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து அரசன்கிட்ட கேட்குறாங்க. கேட்டதும் உடனே அரசனை மக்கள் கேட்டால் சரிங்கணும் இல்லையா, மக்கள்னா இவன் யாருக்கு சொல்கிறானோ அவங்க தான் நல்லா போடான்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் என்ன ஆயிடுச்சு, அரசனும் சரின்ட்டான். மீனாட்சி சொக்கநாத ஆலயத்தில் அந்த மேடை அமைஞ்சிருச்சு. அந்த இரு பெண்களும், ஈழ நாட்டு பெண்ணும் பானபத்தியுடைய மனைவியும் அவ்வளோ அற்புதமாக பாடுறாங்க. என்ன, அந்த பாடல் மிக சிறப்பாக இருந்தது. எல்லாரும் 2 பேர் பாடல்லையும் மயங்கிட்டு இருக்காங்க. இந்த அவையில் எல்லாருக்கும் மத்தியில் ஒரு புலவர் இருந்தார். என்ன, அந்த புலவர் யாரு, நம்மளால்தான் நம்ம சொக்கநாதரே. ஒரு நல்ல பாட தெரிஞ்சவர், பாடல் அவர் தான் எல்லாம் தெரிஞ்சவர் இல்லை, ஒரு பெரிய புலவராட்டம் அங்கே வந்துட்டு அது சபையில் எல்லாருக்கும் மத்தியில் போய் உட்காந்துட்டு ஆஹா சூப்பர், அட்டகாசம், அற்புதம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, பானபத்திரன் மனைவி பாடுறப்பெல்லாம் நம்மளால எல்லாருக்கும் தெரிஞ்ச புலவராட்டம் ஒரு வேஷம் விட்டு விட்டாரா. அங்கே சொக்கனார் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தானே. எல்லாரும் சே, அந்த புலவர் அந்த பானபத்திரன் மனைவி பாடி முடிச்சதும் சே அருமைப்பா, என்ன அற்புதமாக பாடுறா இல்லைங்க அப்படின்னு பக்கத்துல கேட்கக்குள்ள எல்லாரும் என்னன்ட்டாங்க, ஆமாம்மா அற்புதம்ட்டாங்க. எல்லாரும் இதையே சொன்னதும் பானபத்திரன் மனைவி ஜெயிச்சா அப்படின்னு யாரு
அரசன் கூறினான். என்ன ஆயிடுச்சு? அவ்வளவுதான். அடுத்த வினாடி நம்மால் என்ன பண்ணார் அந்த புலவர்? திடீர்னு மின்னலாட்டம் மறைஞ்சிட்டார். திடீர்னு ஒருத்தர் வரார் கண்ணு, நம்ம கதை சொல்லிட்டு இருக்கோம், நம்ம கூட உட்காந்துட்டு சூப்பர்பா, என்ன அழகா கதை சொல்றீங்கன்னு கேட்டுட்டு நம்ம பார்த்துருக்கலாம். திடீர்னு ஒரு பிரைட்டான மின்னலாட்டம் சடான மறைஞ்சிட்டா நம்மளாம் பயந்து ஓடிடுவோம்ல. அதுபோல் பாண்டியன் என்ன பண்ணிட்டான், ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனே வானபத்திரன் மனைவி மேலே, 2 நாளாக அவள் ஜெயித்தாலும் ஜெயிக்கலைன்னு சொல்லிட்டேன்னு பயந்து கிடுக்கிட்டுன்னு நட்டுங்கிறோம், கைக்கெல்லாம் ஓதுறது கண்ணு என்ன. அப்புறம் சபையில் இருந்தவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க, ஆகா இது நம்முடைய சோமசுந்தர கடவுள் சிவருமானின் திருவிளையாடல் என்று எல்லோரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டியன் என்ன பண்ணான், நேராக பானபத்திர மனைவிட்ட வந்தான். அம்மா நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, அவங்க கெத்து காட்டணும்ல, அரச கெத்து, நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, இந்தாங்க நிறைய பொருள் பரிசெல்லாம் வச்சுக்கிங்க அப்படின்ட்டான் கண்ணு. அதுக்கு பிறகு நம்ம ராசபாண்டியன் என்ன பண்ணோம், சுகுணன் அப்படின்னு ஒரு மகனை பெற்று நலமாக வாழ்ந்து வராங்க. இங்கே என்னன்னா, இறைவனுடைய அருள் எப்போ நம்ம கூடமே இருக்கும், உண்மையாக இருந்தால் அது நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது இதில் நமக்கு கிடைத்த பெரிய பாடம். அடுத்து கண்ணு, நம்பவே மாட்டேங்க யாரும், நான் சொல்கிற கதையை நீங்கள் நம்புறதே கஷ்டங்க. நம்புறதில்ல, நம்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேளுங்க, இந்த உலகத்தில் கேவலமான பிறவின்னு எதை சொல்கிறோம் சொல்லு? ஏய் ராஜேஸ்வரி சொல்டா, யாரு? ஆமாம், பன்னி. ஏன்னா அவங்க வீட்டுக்கிட்ட நிறைய பன்னி மேய்ஞ்சிட்டே இருக்கோம். அவங்க அம்மா அதை பார்த்தா பன்னி வருதுன்னா வந்து போவாங்க. அந்த பன்றி தான் ரொம்ப கேவலமான பிறவியா எல்லாராலும் நினைக்கப்படுது. என்ன அப்படி அந்த பன்னி, இப்போ நமக்கு அம்மா இல்லைன்னா யாராவது பால் தருவாங்களா? என்ன தரமாட்டாங்கல்ல. நம்மளுக்கே மனுஷ குழந்தைகளுக்கு அம்மா இல்லாத சின்ன குழந்தைகளுக்கு பால் தர மனிதர்கள் முன்வராத போது, பன்னி குட்டி அவங்க அம்மா செத்து போயிடுச்சு, யாராவது போய் பால் தருவாங்களா? உலகத்திலேயே எந்த கடவுளும் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, நம்ம சைவ சமயத்தில் பன்றிக்குட்டிக்கு கூட நம்ம சிவருமான் போய் அருள் இருக்கிறார். அந்த பன்னி என்ன தவம் செஞ்சதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு பசிச்சது, பால் கடை வச்சு போய் கொடுத்தாரு, அவ்வளோதான். அது என்னடா அது அப்படின்னு பார்த்தா, என்னன்னு போய் பார்க்கலாமா கண்ணு, எப்படி சாமி பன்னிக்குட்டிக்கு பால் கொடுத்தாருன்னு? நம்ம வைகையாறு இருக்குல்ல கண்ணு, வைகையாற்றுக்கு தெற்க குரு இருந்த துறை அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. என்ன ஒரு குரு இருந்த துறை, குரு இறந்தா இல்லை, அவன் கூட சொல்லக்குள்ள வாயை பார்த்தாவே தெரியுதுடா நீ இறந்தேங்கிறன்னு. கோபி, குரு இறந்த துறையல்ல, குரு இருந்த துறை அப்படின்னு ஒரு ஊர் கண்ணு. அந்த ஊரில் சுகலன் அப்படின்னு ஒரு வேளாண் தொழில் செய்பவர் இருந்தார். அவருடைய மனைவி பேர் சுகலை. பேர் நல்லா இருக்குல்ல, சுகலன் சுகலை, நல்லா இருக்கு இல்லையா? நல்ல பேர் இல்லை. நம்ம அப்பா அம்மாலாம் இந்த பேரெல்லாம் வைக்க மாட்டேங்கிறாங்கடா கண்ணு. என்ன, சுகலன்னா சுகமே வடிவானவன், சுகலைன்னா சுகமே வாழ்வானவள்னு பொருள். இதை விட்டு போட்டு நம்மூரில் ஒருத்தியை வந்து என்ன மகிஷான்னு பேர் வச்சிருந்தான் கண்ணு பிள்ளைக்கு. எங்கள் ஊரில் தான் மகிஷம்னா எருமை. நம்மளால் பிள்ளைக்கு என்னென்ன பேர் வச்சுருக்கான், சான்ஸ்கிரிட்டில் மகிஷைனா எருமை, மகிஷம்னா எருமை, அப்படின்னா மகிஷானா எருமைன்னு தானே அர்த்தம். அப்படி பேர் வைக்கிறாங்க நம்ம அப்பா அம்மா. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் காமெடியான விஷயம். ஆனால் அப்போல்லாம் என்ன அருமையான பேர் வச்சுருந்தாங்க, சுகலன் சுகலை. இவங்களுக்கு வந்து கண்ணு 12 குழந்தைகள் கண்ணு. எவ்வளோ பேர்?
12 குழந்தைங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 12 குழந்தைங்களையும் பெற்றதும் கண்ணு அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க கண்ணு. வயசானா சாக வேண்டியதானே கண்ணு. ஆனால் குழந்தைங்கள விட்டுட்டே செத்துட்டாங்கடா தாங்க. அப்புறம் அந்த குழந்தைகள் வளர்க்க கேப்பார் இல்லைன்னா குழந்தைங்க ரவுடி ஆட்டம் அப்படித்தானே ஆயிடுவாங்க. அந்த 12 பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊருக்கு அருகில் உள்ள மலையில் இருக்கிற வேடர்களோடு சேர்ந்து இவங்கள வேட்டையாடிக்கிட்டு விலங்குகளை கொன்னுட்டு அப்படி இப்படி இருக்காங்க கண்ணு. அப்படி இப்படின்னா என்ன, ஜாலியாக அதெல்லாம் வேட்டையாடுறது, வறுக்கிறது, திங்கிறது, எப்படியோ வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்கோ. அப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்க. இவங்க வேட்டையாடிக்குள்ள ஒரு முறை ஒரு சமயம் என்னாச்சுன்னா, அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தேவகுருன்னு ஒருத்தர் இருப்பார், பிரகஸ்பதினா அவருக்கு பேர். அவர் எங்க இருந்தார்னா, இந்த குருவித்துறைங்கிற இடத்துல குரு இருந்த துறை தான் குருவித்துறைன்னு இன்னைக்கு பேர் சொல்றாங்க. அந்த குரு இருந்த துறையில் பிரகஸ்பதி அமைதியாக உட்காந்து தவம் செஞ்சிட்டு இருந்தார். இந்த வேடர்கள் பார்த்தாங்க, இவர் தவம் செய்துக்கிட்டே இவரா அப்படி அதை மாட்டு மாதிரி கத்துறது, நாய் மாதிரி கத்துறது, பன்னி மாதிரி கத்துறது, அப்படி கண்டபடி சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு தவத்தை கெடுக்கிறாங்க கண்ணு. தவத்தை கெடுத்ததும் முனிவர் கண்ணை திறந்தா அவரை பார்த்து, என்னையா குடிமி இப்படி இருக்கு ஐயா அப்படிலாம் பேசுறாங்க கண்ணு. அவருக்கு என்னாச்சு, கோவம் வந்துருச்சு. முனிவர் கோவம் வந்தால் என்ன பண்ணுவாங்க, சினிமாலாம் பார்த்துருக்கோம்ல, சாபம் கொடுப்பாங்க, ஏய் நீ இதாவு அதாவுன்னு. இந்த பிரகஸ்பதி என்ன பண்ணிட்டாரு, இந்த 12 வேடர்களையும் பார்த்து, வேளாண்குடியில் பிறந்த வேடர்களை பார்த்து, நீங்கள் அடுத்த பிறவியில் பன்றி குட்டிகளாக பிறப்பீர்கள் அப்படின்னு சாபம் கொடுத்தார்கள். நான் ஒரு நல்லவங்க ஏதாவது செஞ்சிட்டு இருந்தா நீ உருப்படவே மாட்டேன் அங்கே தெரியுமா. யாராவது சாமி கொண்ட போய் சும்மா தந்துடணும், டே இப்படி பண்ணா நீ உருப்பட மாட்டேம்பாங்க. அவங்களாத அந்த சாபத்தோட நிறுத்திக்கிறாங்க. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் அடுத்த பிறவியில் பன்றி குட்டிகளாக பிறந்து அப்படின்னு தான் பிறப்பீர்கள்னு சொன்னோம். ஐயோ யோசிச்சாங்க இவங்க, பண்ணியா ஐயோ சாக்கடையில் தான் இருக்கணும், மலம் திங்கணும், அடுத்தவங்க அசிங்கம் பண்ணதெல்லாம் திங்கணும், ஐயோ ஐயோ அப்படின்னு பயந்து போய் முனிவர் காலில் தபால்னு விழுந்தாங்க கண்ணு. விழுந்து, ஐயா எங்களை எல்லாம் மன்னிச்சிருங்கய்யா, நாங்கள் தெரியாமல் உங்களுக்கு இப்படி தொந்தரவு பண்ணிட்டோம் அப்படின்னு கண்ணு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கெஞ்சுறாங்க. முனிவர் பார்த்தாரு. முனிவர் நல்ல முனிவர். அவர் எல்லா முனிவரும் நல்லவங்க, ஏன்னா அவங்களே சாபம் கொடுத்துட்டு அதுலேருந்து வெளியே வர நமக்கு ஒரு சிறந்த வழி காட்டுவாங்க. அவர் என்ன பண்ணாரு, என்ன பண்ணாரு போனா போகுதுன்னு இந்த வேடர்களை மன்னித்து, கவலைப்படாதீர்கள், அடுத்த பிறவியில மதுரையில் இருக்காருல சோமசுந்தர கடவுள், அவரே உங்களுக்கு அம்மாவா பால் கொடுத்து ஆளாக்கி உங்களை மதுரைக்கு மந்திரிகளாக்கி முத்தி தருவார் அப்படின்ட்டாங்க. சொக்கனார் பால் கொடுக்குறாருன்னா நம்ம பண்ணியா பிறக்கிறது தப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. சரிங்க சாமின்ட்டாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் அடுத்த பிறவியில் ஒரு காட்டு பன்னிக்கு ராஜா ஒருத்தர் இருக்கார். இந்த பன்னிங்க முதல்ல பன்னி மேயக்குள்ளே பார்த்துருக்கீங்களா கண்ணு, ஒரு பன்னி எல்லாருக்கும் வழிகாட்டிட்டு போவோம், மற்ற பன்னியெல்லாம் அது பின்னால் போவோம், போட்டி போட்டுரும் நான் நீலாம் போகாது. அந்த பன்னிகளை வழிநடத்த செல்ற பன்னியுடைய முடி தலையில் பார்த்தீங்கன்னா கிரீடம் மாதிரி இருக்கும். அதுங்க அரச பன்றின்னு பேர். இந்த ஆட்டில் வெள்ளாட்டில் திருட்டாடுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் எங்கே தலை இருக்கோ அங்கெல்லாம் போய் மற்ற ஆடுங்களை இழுத்துட்டு போய் காட்டும். அப்போ இந்த பன்னிக்கு எல்லாம் லீடர் இருக்கார்ல, இந்த பன்னியெல்லாம் வழி நடத்தி
கூட்டி போய் மலம் திங்க வைக்க சாக்கடையில் ஊற வைக்க ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அந்த பன்னியா ஒரு அந்த 12 பேருடைய அப்பா அம்மா பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அந்த காட்டு பன்னியுடைய குட்டினா பிறந்துட்டாங்க. பிறந்து வளர்ந்துட்டு இருக்காங்க கண்ணு. ஒரு நாள் என்ன நடந்தது, பாண்டிய மன்னன் இருக்கார் இல்லையா கண்ணு, அவர் என்ன பண்றார், பாண்டிய மன்னன் மக்கள்லாம் வந்து பாண்டிய மன்னன்ட்ட சொல்றாங்க, அரசே எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய தோட்டத்தில் எல்லாம் பன்றிகள் புகுந்து என்ன பயிர்களை எல்லாம் நாசம் செய்கின்றன. இது காட்டு பண்ணி காட்டில் பூந்து தோட்டத்தெல்லாம் பூந்து இந்த கிழங்கு எல்லாம் விதைக்கிறாங்களே கண்ணு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட்டெல்லாம் அதெல்லாம் தின்னுட்டு போயிடும். அது மாதிரி எங்கள் தோட்டத்தில் வந்து எங்களுடைய விவசாயத்தை கெடுக்கின்றன. அரசே தாங்கள் அன்பு கூர்ந்து இந்த பன்றிகளை எல்லாம் கொன்று விவசாயம் காப்பாற்றப்பட துணை செய்யணும் அப்படிங்கிறாங்க. இந்த பன்னி ஒன்றா வர்றதில்ல கண்ணு, பன்னி பார்த்தா ஒரு 10-15 பன்னியெல்லாம் ஒட்டுக்கா வரும் தெரியுமா. ஆனால் இந்த காட்டு பன்னிங்க எப்படின்னா, நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர்கிட்ட பன்றிக்கரடுன்னு ஒரு இடமே இருக்கா, அந்த மலையில் பன்றி நிறைய இருக்கும். அது எங்கள் கரும்பு தோட்டத்தில் இறங்குச்சின்னு வச்சுக்க, கடலக்காய் காட்டலாம் ஒரு 50-60 உருப்படி ஒட்டுக்கா வருங்கண்ணு, ஒரு படையெடுத்து வரும், படையாட்டம் வரும். இந்த காட்டு பன்றியும் அப்படித்தான், நிறைய பன்னிங்களை சேர்த்துட்டு வந்து தோட்டத்தை எல்லாம் அழிக்குது. என்ன இந்த பன்னிக்கு ராஜா இருக்காருல்ல, அவரு எல்லாருக்கும் முன்ன அவர் வீட்டுக்காரி இந்த பன்னி குட்டிங்கெல்லாம் இருக்குல்ல எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்துட்டு பாண்டிய நாட்டு வீரர்களை இதுங்க போய் அம்புகள்லாம் தப்பிச்சு அவங்கள கடிக்குது, பயங்கர தொந்தரவு பண்ணுதுன்னு. ரொம்ப தொந்தரவுனா பன்னி வந்து ரோட்டில் வந்து நம்ம மேலே ஏறிச்சுன்னா பன்னியை பார்த்தாவே 10 அடி விலகி போடுவோம், அது நம்மளை கடிக்க வந்தால் ஓடுவோம் இல்லை. அப்படி இந்த பாண்டிய படை வீரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தொல்லை தாங்க முடியாமல் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த பன்னிகளுக்கு அம்பு இது கண்ணில் அம்பு போட்டு முதுகில் எதோ பண்ணி பார்க்குறாங்க கண்ணு. கடைசியில் என்னாச்சு,